ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வாயில போட்டா கரையக்கூடிய நெய் மைசூர் பாக்கு வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கம கமன்னு நெய் வாசத்தோட செம்மையாக ரெடி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஸ்வீட் ஷாப்பில் வாங்குகிற நெய் மைசூர் பாக்கு டேஸ்ட்லேயே நம்ம வீட்டிலையே அருமையாக செய்யலாங்க. இந்த தீபாவளிக்கு நெய் மைசூர் பாக்கை ஸ்வீட் ஷாப்பில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு அசத்துங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான நெய் மைசூர் பாக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெய் மைசூர் பாக்கு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு அமுல் பால் பவுடர் எடுத்திருக்கேங்க. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு நெய் அவ்வளோவா தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் பாதி நெய்யையும் பாதி எண்ணெயையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யில் பாதி நெய்யை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி இந்த மாதிரி கடலை மாவு மேலே நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சூடாக ஊற்றும் போது தான் கடலை மாவில் உள்ள பச்சை வாசம்லாம் போகுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிக்யூடு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வாங்க. கடலை மாவில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கட்டிகள் எதுவுமே இல்லைங்க. இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொதி நல்லா ஒரு கொலகொலப்பாக உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி இந்த ஜீனி பாகு நமக்கு கிடைக்கணும். கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இதுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு பிசு பிசுப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. மைசூர் பாக்கு செய்யும் போது இந்த கிண்டி விடுற அந்த ஸ்டேஜ் தாங்க முக்கியமான அது. அதை நம்ம கைவிட்டவே கூடாது. கைவிடாமல் மெதுவாக பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். கொஞ்சம் கைவிட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கட்டி ஆகிடும். இப்போ பாதி இருக்கிற நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஊற்றிக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரணுங்க. இந்த மாதிரி ஊற்றும் போது கடலை மாவு நல்லா வெந்து நல்லா நம்ம போட்ட கடலை மாவை விட கொஞ்சம் டபுளாகி வருங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்புலேருந்து 1.5 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். சப்போஸ் உங்களுக்கு நெய் தேவையில்லை அப்படின்னா பாதி எண்ணெயும் பாதி நெய்யையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே நல்லா இந்த மாதிரி நொர மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுப்பை மிதமான தீயில தாங்க இருக்கணும். ஸோ இதை மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி விடும் பொழுது உங்களுக்கு அப்படியே சட்டியில் ஒட்டாமையும் லைட்டாக அந்த மாதிரி நொர மாதிரி பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பதங்க. இப்போ இந்த மைசூர் பாக்கை லைட்டாக எடுத்து இப்படி உருட்டுனீங்க அப்படின்னா உருட்ட வரணும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைசூர் பாக்கை ஒரு அகலமான பிளேட்டில் ஊற்றணுங்க. இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஊற்ற போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மைசூர் பாக்கை அதில் அப்படியே மேலாப்பில் தூக்கி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மைசூர் பாக்கை நல்லா தூக்கி ஊற்றியாச்சுங்க. இப்போ லிக்யூடாக இருக்கும். இப்போ எல்லா சைடுமே நல்லா தட்டி விடுங்க, ஏர் எதுவும் இல்லாமல். இப்போ இந்த மைசூர் பாக்கை ஒரு 30 நிமிஷம் கழித்து சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சைடில் எல்லாம் லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் கத்தியால் இந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஒட்டின மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு எடுத்து விட்டுறலாம். எல்லா ஓரங்களையும் லைட்டாக கத்தியால் கீறி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அப்படியே குப்பரை கட்டி தட்டி விட்டீங்க அப்படின்னா அழகான அந்த மைசூர் பாக்கு கேக்கு செம்மையாக வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சதா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ கத்தியில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அந்த ஒரு பீஸை எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லாக செம்மையாக நமக்கு நெய் மைசூர் பாக்கு ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். கம கமன்னு நெய் வாசத்தோட நுனி நாக்கில் வச்ச கரையக்கூடிய நெய் மைசூர் பாக்கு செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது.
டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக குக்காகி இருக்குங்க. சாப்பிட சாப்பிட ஆசையாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் நெய் மைசூர் பாக்கு செமையாக ரெடி பண்ணிட்டோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ ரெடி பண்ண போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.